पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्तुरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே வணக்கம். இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய சகஸ்ரநாமத்திலே 647வது திருநாமத்தை அனுபவிக்கும். முண்டகோபனிஷத்துல ஒரு மந்திரம் வருகிறது. க்ஷீயந்தே ச அஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே भिद्यते हृदय ग्रंथि छिद्यन्ते सर्व संशयाः क्षीयन्ते च अस्य कर्माणि तस्मिन् दृष्टे परावरे. அப்பா குருதேவர் சொல்றார் சிஷ்யனுக்கு, அப்பா அந்த பராவரனை நீ பார்த்து விட்டால் உன்னுடைய இதயத்தில் உள்ள முடிச்சுக்கள் போயிடும். எவ்வளோ முடிச்சு நம்ம இதயத்தில் இருக்க அவுக்க முடியாமல் தவிக்கிறோம். भिद्यते हृदय ग्रंथि சித்தியந்தே சர்வ சம்சயா. எல்லா வித ஐயங்களும் போயிடும். நாம் வாழ்க்கை என்னாகுமோ, நாம் என்னாக போகிறோமோ என்று தொடங்கி நமக்கு இருக்கக்கூடிய டவுட்டிங் தாமஸ் தானே நாம, அத்தனை ஐயங்களும் போயிடும். அது மட்டும் இல்லை, க்ஷீயந்தேச்ச அஸ்ய கர்மாணி, நாம் செய்திருக்கிற கர்மாக்களும் அழிந்து போகும். எப்பொழுதோ தஸ்மின் பராவரே திருஷ்டி, அந்த பராவரனை பார்க்கும் பொழுது. யாரு பராவரன்? பெருமாளை, பிரம்மத்தை. அந்த பராவரனை பார்க்க முடியுமா? அதே வேதம் சொல்றது, யஜுர்வேதம், ந சந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய, இவனை நச்சக்ஷுஷா பஷ்யதி கஷ்ட நைனம், இவனை கண்ணால பார்க்க முடியாது. கண்ணால பார்க்கவே முடியாத ஒருத்தன்னு அறிமுகப்படுத்திட்டோ அவனை மட்டும் நீ கண்டுட்டியானா உன்னுடைய பாவம் எல்லாம் போயிடும்னா என்ன அர்த்தம்? பாவம் போகவே போகாதுன்னு அர்த்தம். அவனை தான் கண்ணாலே காண முடியாது. இப்படியா ஒரு புதிராக வேதம் சொல்லும். ஒரு பக்கத்தில் அவனை கண்ணாலே காண முடியாது. நசந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய நச்சக்ஷுஷா பஷ்யதி கஷ்ட நைனம் என்று சொல்லிவிட்டு அதே மூச்சில் தஸ்மின் திருஷ்டே பராவரை. இதுக்கு எப்படி சுவாமி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டான். அதில் எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒருவனை பார்க்கிறது போன்ற நிலை வருவதை பார்த்தாலும் சொல். தஸ்மின் திருஷ்டே என்பதற்கு என்ன அர்த்தம்னா, அவனை பார்ப்பது போன்ற பக்தி யோகம் செய்யும் பொழுது, பக்தி யோகம் தொடங்கிய பிற்பாடு. பக்தி யோகம்னா என்ன? அதுக்கு 8 அங்கங்கள் சொல்கிறாங்க.
அப்போ இன்றைக்கி நல்லா கதையாக சொல்வது எளிமையான்னு பார்த்தா எங்கேயோ போயிட்டே பண்ணிக்கிறீங்களா? இல்லை, ரொம்ப சின்ன மேட்ரு தான். அது யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, திருதி, தியானம், சமாதி அப்படின்னு 8 அங்கங்கள் சொல்கிறோம். அந்த 8 அங்கங்களை பற்றி விடுங்கோ. என்ன சிம்பிளாக சொல்கிறதுனா, ஒரு இடத்துல நல்லா உட்காந்துக்கோ, கான்சன்ட்ரேஷன் வரக்கூடிய இடத்துல 2 கண்களையும் மூக்கின் நுனியை நோக்கி செலுத்து. எதிரே எம்பெருமான் அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை, உனக்கு எந்த வடிவம் பிடிச்சிருக்கும், குருவாயூரப்பன் பிடிச்சிருந்தா குருவாயூரப்பன், தேவப்பெருமாள் பிடிச்சிருந்தா தேவப்பெருமாள், அகிலாண்ட பிரம்மாண்ட கோட்டி நாயகனை பார்த்தால் அவன், அந்த உருவத்தை முன்னாடி நிறுத்து, இருக்கிற மாதிரி உருவழி தோற்றமாக பாரு, அதையே பார்த்துன்று அதையே பார்த்துன்று அதையே பார்த்துன்று. எப்படி பார்க்கும்போது அவனை நேராக பார்க்கல, அவனுடைய உருவழி தோற்றத்தை பார்க்கிறாய், அதுதான் அவனை பார்ப்பது போன்ற நிலை. அதற்கு தான் தரிசன சமான சாட்சாத்காரம் நீளமாக பேர். அவனை நேரே பார்ப்பது போன்ற ஒரு நிலையிலே தியானம் பண்ணினால் அதற்கு பக்தி யோகம் என்று பெயர். அது எவ்வளோ நீண்ட நாழி பண்ணுறையோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்கு வலிமை. ஆனால் அது பண்ணுவது எளிதல்ல. ஏன்னா அதுக்கு உன்னுடைய பழைய பாவங்கள் தடங்கள் செய்யாமல் இருக்க. பழைய பாவங்களும் தடங்கள் செய்யும், புதிய பாவங்களும் தடங்கள் செய்யும். அப்படி பகவானை தியானம் பண்ணுறது, அப்பா பென்சில் எடுத்துட்டான்ப்பா அப்படின்னு ஒரு கற்றுன முடிய. அந்த காலத்தில் குடும்பம் பெரிய குடும்பம், 2வது பொண்ணு கத்துவோம், அண்ணன் பென்சில் எடுத்துட்டார். உடனே இவர் என்ன பண்ணுவார், அந்த குழந்தைய சமாதானப்படுத்தி தியானம் பண்ண உட்காருவார். வீல் அப்படின்னு ஊஞ்சல் தூளிலேருந்து ஒரு குழந்தை கத்தும். இந்த குழந்தை கத்தித்துனா எங்கள் அம்மா எங்கே போயிட்டாங்க, ஒரு ஆட்டு வருவார். அவன் தியானம் எப்போ பண்ணுறது? அவரை கேட்டால் சொல்கிறார், பழைய பாவம் புதிய பாவம் படுத்துறது அப்படி. சரி, இதெல்லாம் உலக இயல் தானே. ஆனால் அந்த எம்பெருமானை நேரே பார்ப்பது போன்ற ஒரு நிலை வந்து விட்டால் அதற்கப்புறம் நமக்கு மறுபடியும் பிறவி இல்லை, அதில் கொண்டு விட்டுரும் அது மேலே. அதனால் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அந்த நிலைக்கு வந்துவிட்டேனால் ஒன்று ஐயங்கள் போய்விடும், இதயத்தில் உள்ள முடிச்சு இருக்காது, லைட் ஆகிடுவேன், உன்னுடைய கர்மாக்கள் அழிய தொடங்கும் என்று நமக்கு சொல்லிட்டு அவனை பராவரன் என்று ஒரு பெயரிட்டு. பரன்னா உயர்ந்தவன், அவரன்னா தாழ்ந்தவன். எப்படி ஒருவன் பரனா அவரனா இருப்பான்? சில பேர் நன்னா விளக்கமாக சுருக்கமாக சொல்லுங்கள் சார். சுருக்கமாக சொன்னால் புரிய போகிறது இல்லை, விளக்கமாக சொன்னால் நீண்டு போக போகிறது. அது விளக்கமாக சுருக்கமாக எப்படி சொல்கிறது? இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப சுட ஐஸ்கிரீம் கொண்டு வாங்க. அந்த மாதிரி விளக்கம் சுருக்கம், சூடு ஐஸு ரெண்டும் ஒன்றாகுமா? ஆகாதே. அப்படி செய்ய உயர்ந்தவன் அவனே தாழ்ந்தவன் அவனே பராவரன் என்றால் என்ன பொருள்? இதை பற்றி எம்பெருமானார் சம்பிரதாயத்தில் ராமானுஜர் உபநிடத்துக்கெல்லாம் அவ்வளோ அழகாக பொருள் சொல்கிறாங்க. ராமானுஜர் காட்டி கொடுத்த விழா நடாதுரம்மாள் அருளி செய்து சுதப்பிரகாசியில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு, நமக்கு கிடைக்கிறது. சுவாமி தேசிகன் தத்துவ டீக்கை என்று ராமானுஜருடைய பாஷ்யத்துக்கு ஒரு எழுதியிருக்கார். அதிலும் இந்த மந்திரத்தை எடுத்து அவரும் விளக்கிறார், அங்கேயும் இதற்கு விளக்கம் தரார். அதில் பல விளக்கங்களில் ஒரு விளக்கம், அந்த எம்பெருமானுக்கு பரே சர்வே அவரே யஸ்மாத் சகா பரேவன், அவனை தவிர மீதி எல்லாம் அவனோட தாழ்ந்தவர். இது ரொம்ப பெரிய உயர்ந்த நிலை இல்லையா? எனிதிங் அதர் தேன் ஹி இஸ் நத்திங். அவனை தவிர மீது யாரும் பரர்கள் உயர்ந்தவர்களாக ஆக மாட்டார்கள். அதனால பரே சர்வே, அவனை தவிர மற்றவர்கள் அனைவரும், எஸ்ய அவரை எவனுக்கு தாழ்ந்தவர்களோ அவன் பராவர். உலகத்தில் நாம் யாரெல்லாம் உயர்ந்தவர்களை நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் அவனுக்கு தாழ்ந்தவர். பிரம்மா பட்டங்கிறது பெரிய பட்டம் சுவாமி. இந்த லோகத்தில் பிரம்மா தான் பிரம்மாண்டங்களுக்கெல்லாம் தலை. பிரம்மாண்டத்துக்கு பெஸ்ட்டு போஸ்ட்டு பிரம்மா. ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே பெஸ்ட்டு போஸ்ட்டு கவர்னர். அப்படி தான் நம்ம அரசியலில் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே பெஸ்ட்டு போஸ்ட்டு கவர்னர். அதே மாதிரி இந்த பிரம்மாண்டத்துலேயே பெஸ்ட்டு போஸ்ட்டு பிரம்மாவாக இருக்குது. அவருக்கு மேலே ஆள் கிடையாது. அவர் நேராக பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, நேராக நாராயணன் தான் அப்புறம். அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆசாமி பிரம்மா. அந்த பிரம்மலோகத்தையே வைகுண்டம்னு சொல்கிறதுன்னு ஒருத்தர் சொன்னார். அது எப்படியா பிரம்மலோகத்தை, பிரம்மாவின் உலகத்தை வைகுண்டம் சொல்ல முடியும்னா, இட் இஸ் க்ளோஸ் டு வைகுண்டம் தேர் ஃபோர்ன்றார். சாமி பியாத்துன்னு ஒரு சூத்திரம் போட்டான். அப்படி சாமி அப்பியாத்து தத்வாதகான்லாம் வருது. அன்பர்களே, அந்த பிரம்மா இருக்காரே எப்பேற்பட்ட பெரிய ஆள். நாராயணன் நாபி கமலத்திலிருந்து வந்தவர், 4 வேதத்தையும் முறையாக சொல்கிறவர். அப்பேற்பட்ட பிரம்மா
அவர் சிருஷ்டி பண்ணிட்டே வந்தார். வாக்கு தேவியை சிருஷ்டி பண்ணினார். சொல்லுக்கு இன்சார்ஜான தேவதை. ஏற்கனவே அவர் சிருஷ்டி பண்ண பிருகு, மரீச்சி போன்ற முனிவர்கள் இருக்கா, எல்லாம் அவருடைய பிள்ளைமார்கள். இந்த பக்கம் அழகான பெண்கள் பலரை சிருஷ்டித்தார். அந்த வாக்கை சிருஷ்டித்தார். அந்த வாக்கை சொல்லுக்கு ஒரு வடிவம் கொடுத்து ஒரு பெண்ணாக உருவாக்கினார். பிரம்மதேவன் தன் கற்பனையெல்லாம் பயன்படுத்தி உருவாக்கினார். அவ்வளோ அழகையாக இருந்தா. உடனே பிரம்மா அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன். யார் சுவாமி? பிரம்மா. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பிரம்மா நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்கிறோமே அடிக்கடி. தன்னுடைய பெண்ணை 11 வயது பெண்ணையே சீரழித்த தந்தை. அப்பெல்லாம் படித்தே ஷாக்காக இருக்குது. தாம் பெத்த பெண்ணையே ஒரு தந்தை சீரழிக்கிறான், எப்பேற்பட்ட காம நிலைமை வந்து விட்டது பாருன்னு. அந்த பிரம்மதேவன் இவ்வளோ பெரிய ஹை லெவலில் இருந்தும் கூட அந்த மாதிரி ஆயிட்டான். இவர் கதை அப்படி. அப்புறம் மரீச்சி, பிருகு போன்றவர்கள்லாம் கிருட்டிகை கேசாயனமான பகவானை தியானம் பண்ணி ஜெபி இந்திரியங்கள் அடக்கு அப்படின்னு அவருக்கு உபதேசம் பண்ணி 4 பிள்ளைகள் ஒரு வேளை அடங்கி போனார். அவர் கதை அப்படி. அதே சமயத்தில் பரமேஸ்வரன் எப்பேற்பட்டவர், பெண்ணே வேண்டாம் அப்படின்னு கடுந்தவன் செய்தார். சதி தேவியை துறந்த பிற்பாடு, சதி தேவியை இழந்த பிற்பாடு. அப்பேற்பட்ட பரமசிவன் பார்வதிகிட்ட கடைசியில் கல்யாணம் பண்ணிவிட்டார். அது சரிதான், ஓகே, இல்லை நன்னா தானே வாழறார். திருப்பார்கடல் கடைஞ்ச பொழுது என்ன பண்ணிட்டாங்க, இவருடைய விஷத்தை முதல்ல வந்த ஆலாகால விஷத்தை அவரை சாப்பிட சொல்லிட்டார். சரின்னு சாப்பிட்டார். டயர்டாயிட்டார். அதனால பார்வதி அவர் ரெஸ்ட் எடுத்து போயிட்டார். மேலே இங்கே சீன் நடந்துகிட்டே இருக்கு. அமிர்தம் வந்துவிடுத்தோம். அப்போல்லாம் அவர் இல்லை. இங்கே அமிர்தம் கடைந்தாச்சு. தேவர்களுக்கு கொடுப்பதற்காக மோகினி அவதாரம் எடுத்தார். பெருமாள் கொடுத்தார். அசுரர்களுக்கு கொடுக்கல. இந்த எல்லாம் சொல்கிறார். இதையெல்லாம் அந்த காலத்தில் ரெக்கார்ட் போட்டிருக்கா. அதெல்லாம் அப்படியே யூடியூபர் போட்டு காமிக்கிறா பரமேஸ்வரன். அவருக்கு பகவான் மோகினியாக வந்த காட்சியை நேராக பார்க்கறது யூடியூப்பில் திருப்தி வரல. அதுக்காக நேராக காரிய வைகுண்டத்துக்கு போனார். விஷபவாகன்ற ஏறி பார்வதியோட. நீங்கள் பண்ணினேளே அந்த மோகினி அவதாரத்தை எனக்கு தூரம் போட்டு காமிங்க. பகவான் சொல்கிறார், இந்த அசுர பசங்களை மயக்கிறதுக்கு தான் ஒரு பொம்மநாட்டு வேஷம் போட்டால் உமக்கு எதுக்கு சுவாமி அது? நீங்கள் எப்பேற்பட்ட மகான். அதை நான் பார்க்கணும் சுவாமி, நாச்சியார் திருக்கோலம் பார்க்கணும், மோகினி திருக்கோலம் அப்படின்னு சிவபெருமான் விரும்பி கேட்ட திருக்கோலம். கோயில்களில் பல பல கோயில்களில் நாச்சியார் திருக்கோலம் விசேஷம். அதோட பகவான் ஊர் முழுக்க சுற்றுவார். ஏன்னா பரமசிவன் மாதிரி யாரும் மிஸ் பண்ணிட்டேன்னு வந்தால் பார்க்கட்டுமே. அப்படி பரமசிவனுக்கு நாச்சியார் திருக்கோலம் காண்பிச்சான் பகவான். திடீர்னு பார்வதி இங்கே இருக்கா, எதிர்க்க ஒரு பெரிய தோட்டம் வந்து போய் அழகான தோட்டம். அந்த தோட்டத்தில் பந்தை எடுத்துக்கொண்டு மோகினியாக பகவான் பந்து விளையாண்டு வரார். அது ஒரு சீன் தானே காண்பிக்கிறார். இங்கே தானே உட்காந்துருக்கார். எங்கள் கிராம தியேட்டர்லாம் அந்த காலத்தில் ஒரு தியேட்டரில், சினிமா தியேட்டரில் ஸ்க்ரீனே அறுந்து போயிடுச்சு. ஏன்னா அங்கே எம்ஜிஆர் ரசிகர் ஒருத்தர். அவர் பார்த்துட்டு எம்என் நம்பியார் எம்ஜிஆரை ஓங்கி குத்திட்டார். அப்புறம் எங்கள் தலைவரையா குத்தின நீ அப்படின்னு இங்கேருந்து ஒரு கட்டி எறிஞ்சுட்டார். இது சினிமா கூட மறந்து போயிடுச்சு. அப்படி ஈடுபாடு வைக்கிறாங்க. அந்த மோகினியை பார்த்தார் பரமசிவன். என்று பார்வதி பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த மோகினியை கட்டி அடைக்க போனார். எவ்வளோ பார்வதி நினைச்சாயா, ஒரு எங்கள் அண்ணா ஆம்பளை ஒரு லேடி வேஷம் பொண்ணு வந்தா நீ இப்படி ஓடி போனேன்னு கேட்க மாட்டேன், பரியாசம் பண்ண மாட்டான். அரியல்லால் தெய்வம் இல்லை ஐயாரனார்க்கேன்னு அது அழகாக சொன்னார் சிவபெருமான். திரியே விஷ்ணுதான் கூட சொல்லி பக்தர்கள் மகிழ்ந்தாலும் ஒரு சமயம் அப்படி இருக்கு பாருங்க நிலைமை. ஏன் இவர்கள்லாம் இப்படி இந்திரியங்களுக்கு அசங்கி போனார்கள்? இவர்கள் யாரும் அவன் லெவலுக்கு வர முடியாது. ஆகினால் அவன் இவர்கள் எல்லாரும் உயர்ந்தவன். நீங்கள் யார் யாரை உயர்ந்தவள் என்று எண்ணுகிறீர்களோ அவர்கள் அனைவரும் இவருக்கு ஒரு லெவல் கீழே தான். அதனால் பராவரன் என்று பெயர். பேஷ் அப்படின்னு நான் திருவேங்கடம் நல்லா சொல்லிட்டு அந்த திருநாமம் கேட்டீர்களா? கேட்டால் நீங்கள் வில் தி பெஸ்ட் அமங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வாழலாம். எங்கே இறைவன் கலந்து ஜெபியுங்கள். பராவராய நமஹா. இதற்கு பின்னாடி ஸ்லோகம். பரத்வபவேன சரந்தி யதே ருத்ராஜ முக்கியாக அவரே சமஸ்யே ஸ்ரீயேச்சருத்ரைஹி பிஷ்ணி பவத்பிஹி பராவரஸ்தேன விருணாத்ரிநாதஹ
பராவராய நமகா. இதற்கு தமிழ் பாசுரம் கேளுங்க. அவனை தவிர பிறர் எல்லாமே அவனுக்கு அவரர், அதனால் அவனை முண்டக மறைமுடி பராவரர் என்றே கண்டுரைத்த கவின் மிகு பேரே பராவரன். நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।